குட் ஒய்ஃப் ஹாலிவுட்ல வெப் சீரிஸா வெளியான குட் ஒய்ஃப் நம்ம தமிழ்ல ரேவதி அவங்களோட டைரக்ஷன்ல பிரியாமணி, சம்பத், ஆதி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சீரியஸ்ல ஜட்ஜா இருக்க நம்ம சம்பத் அவர்கள் வேற ஒரு பொண்ணோட இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆயிடுது. இந்த வீடியோ லீக் ஆனதுனால இவர் மேல கேஸ் பதியப்பட்டு இவர் கைது செய்யப்படுறார். மேலும் இவர் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கதாகவும் லஞ்சங்கள் நிறைய வாங்கியிருக்கதாகவும் இவர் மேல கேஸ் போட்டு இவர் சிறை சென்றாரு. இதுக்காக கணவர் ஜெயிலுக்கு போனதுனால நம்ம பிரியாமணி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பொழைப்பு தேடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவர் படிச்சிருக்க வக்கீல் தொழிலுக்கு எதுவும் ஜாப் இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஆதிட்ட கேட்குறாங்க. ஆதி ஒரு ஃபேம்ல இவருக்கு வந்து லாயரா வேலை வாங்கி தராங்க. அவங்களுக்கு வர கேஸை இவங்க ரொம்ப சாதுரியமா சால்வ் பண்ணி முடிக்கிறாங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு கேஸா சால்வ் பண்ணும்போது தான் இவங்களுக்கு தெரியுது இந்த எல்லா கேஸும் இவங்களோட கணவரோட கேஸோட இன்டர் ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு குட் ஒய்ஃப் வெப் சீரிஸோட கதை. வெப் சீரிஸ் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த கதையை சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். சீரீஸுங்கிறதுனால இந்த கதையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிரியாமணி அவர்கள் எடுத்திருக்கிற கேஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு சீரீஸாக காமிக்கிறதுனால சீரீஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து லேக் ஆகுது. நம்ம சம்பத் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வில்லனாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் ரொமான்ஸ் ஆகட்டும், ஒரு குடும்ப பாங்கான கேரக்டர் ஆகட்டும், லீட் ரோல் பண்ணியிருக்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு அவருக்கு வந்து ரொம்ப நல்லாவே பொருந்தி இருக்குன்னு சொல்லலாம். ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ்ல இப்ப டப்பாய் வெளில வந்திருக்கு. அதுக்காகவே நம்ம போய் ஒரு தடவை பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம்.